ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழத்தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்துட்டு தன்னுடைய தம்பி குடும்பத்தினருக்கு தான் வீர வணக்க நிகழ்வு செய்கிறேன், விளக்கேற்றுகிறேன் என்று அந்த செய்தி. அந்த நிகழ்ச்சி என்னை கொஞ்சம் துன்புறுத்திய நிகழ்ச்சி என்றே நான் சொல்லுவேன். அந்த நிகழ்ச்சியை நெறியாண்ட அவர் கார்த்திக் மனோகரனை முதலாவது வார்த்தையிலேயே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் என்று எச்சரித்ததையும் நான் அவதானித்தேன். குழந்தைகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. வார்த்தைகளை கண்ணியமாக்கும். கார்த்திக் என்றவர் சொன்னார், ஒரு 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 கூட பிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள், நம்ப மாட்டீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், துவாரகாவை விட பிரபாகரனுக்கு நீங்கள் தான் குடும்பமாக நான் கேட்டேன். இந்த கார்த்திக்கு தெரியாததை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சகோதரர்களை நாங்கள் வரலாற்றில் இதிகாசத்தில் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ராமாயணத்தில் வருகிற ராவணனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், விபூஷணன் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இது எல்லா குடும்பங்களிலும் இப்படி விபூஷணர்கள் வரலாம் என்று நான் சொன்னேன். உங்களோடு கேள்வி கேட்கக்கூடிய திராணியோ அல்லது அதே வேளை அந்த அளவு அறிவோ அல்லது அனுபவமோ இந்த தம்பிக்கு ஒரு துளியும் கிடையாது. அவர்கள் நிறுத்தினார்கள், சரி நிறுத்தினீர்கள். அதற்கு பிறகு இந்த கார்த்திக் வெளியே போய் ஒரு அறிக்கை வெளியிடுகிறான். என்ன அறிக்கை தெரியுமா? நான் பேசிக் கொண்டிருந்தேன், அவரோடு விவாதித்துக் கொண்டிருந்தேன். காசி ஆனந்தன் விட்டு ஓடினார். நான் சொல்லக்கூடாத சொல்லை சொல்கிறேன், அயோக்கியத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். இதனால் அழகல். அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையான விடயம் என்பதை எங்கள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மிகப்பெரிய நெருப்பால் எல்லாம் சாகடிக்க முடியாத பிரபாகரனை ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி விளக்கு கொளுத்துகிறீர்கள். இந்த நெருப்பு குச்சி நெருப்பால் எங்கள் தலைவனை நீங்கள் சாகடிக்க முடியாது. தங்களுடைய சித்தப்பாவை வைத்து பண மோசடியில் ஈடுபட போகிறார்கள். அதை தடுப்பதற்கு தனியனாக தான் கிளம்பி இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து தலைவர் தாண்டியவுடன் அவருடைய உடல் காயப்பட்டது. அவருடைய உடலில் மிகப்பெரிய காயங்கள், அது தொடர்ந்து உடலில் நோய்கள், எல்லாவற்றோடும் போராடி கொண்டும் தமிழீழத்தின் எதிர்காலத்துக்கு என்ன என்று திட்டமிட்டு கொண்டுதான் இருந்தார். இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் அல்லது இது ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பயணத்தில் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கையிலும் சரி வெளியிலும் சரி பிரபாகரன் குடும்பம் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அணுவளவும் பங்கெடுத்ததில்லை. அவர்கள் பங்கெடுக்கிற ஒரே ஒரு நிகழ்வு இந்த நெருப்பு குச்சி நிகழ்வு. இந்த நெருப்பு குச்சி நிகழ்வு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒன்றும் செய்யாது. நம்ம இந்த ஈழத்து தமிழர்கள் என்று சொல்லிக்கிற நமக்கு கையில என்ன இருக்கு? எல்லாம் we have lost everything. We will gain back. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலக உருண்டையில தமிழனுக்கு என்று ஒரு தனி நாடு இருக்குமென்றால், தன்னுடைய ரத்தத்தை நீராக பாய்ச்சி தன்னுடைய கொலை செய்யப்பட்ட உடல்களை உரமாக புதைத்து கொண்டானே அந்த மண்ணில் தான் அந்த நாடு இருக்கும் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழனுக்கு என்ன தனியா ஒரு நாடு இருக்கும். ஈழம் என்ற ஈழ தமிழனுக்கு ஒரு நாடு இருக்கும். அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இனப்படுகொலை நாள், இன அழிப்புக்கான ஓர் எழுச்சியை ஏற்படுத்துகிற ஒன்று கூடல் நிகழ்வாக, உலக கதவுகளை தட்டுகின்ற ஓர் சிறப்பு ஆண்டுதோறும் இடம்பெறும் நிகழ்வாக உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டு அந்த எழுச்சி நிகழ்வுகள் நடைபெறுகின்ற இந்த வேளையில், அதே நாளில் தேசிய தலைவரின் குடும்பத்திற்கு வீரவணக்க விளக்கேற்றல் நிகழ்வு ஒன்றை செய்கின்ற ஒரு முயற்சியை முற்றுமுழுதாக தன்னிச்சையாக தானியங்கியாக செய்கின்ற தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் குடும்ப அங்கத்தவர் என்ற உறவு முறையை முற்காட்டி செய்கின்ற செயல்பாடுகள் ஏற்படுத்தி வருகின்ற குழப்பங்கள் என்று சொல்வதை விட குழப்ப நிலை, இதை முன்னெடுத்து வருகின்ற மனோகரன் அண்ணன் அவர்களினுடைய புதல்வர் கார்த்திக் மனோகரனின் முன்னெடுப்பும், இதே வேளையில் தமிழ் தேசியத்தோடு பயணித்த, நீண்ட காலம் பயணித்து இன்றும் தொடர்ந்து அந்த சேவைகளை செய்து வருகின்றவர்களை, வயதுகள் அல்லது அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் போன்றவற்றை முழுதாக உதாசீனப்படுத்தி தேசிய தலைவர் அவர்களின் குடும்பத்திற்கே அவமானத்தை ஏற்படுத்துகிற செயல்பாடுகளை தம்பி கார்த்திக் மனோகரன் செய்து வருகிறார்.
இதில் பலர் இப்பொழுது பல கட்டமைப்புகள் இப்பொழுது இந்த வீரவணக்க நிகழ்வை காலம் கடந்து 2 நாள் 3 நாள் இருக்கிற பொழுது இப்பொழுது எழுந்து எல்லோரும் அதனை தடுப்பதற்கும் அது ஒரு சதி முயற்சி என்கின்ற வெளிப்பாடுகளை காலம் கடந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த வகையிலே நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு, தமிழகத்தில் நீண்ட காலமாக ஊடகத்துறையில் இருக்கும் தந்தி பத்திரிகையாக இப்பொழுது தொலைக்காட்சியாக விரிந்து பறந்து செல்கின்ற அந்த தொலைக்காட்சியில் கார்த்திக் மனோகரனுடைய அப்பா, தேசிய தலைவரின் அண்ணன் மனோகரன் அவர்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதனை கார்த்திக் மனோகரன் பல சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் வாட்ஸ்அப் குழுமங்களின் ஊடாகவும் பகிர்ந்து கொண்டார். அதில் 18ஆம் தேதி தன்னுடைய தம்பி குடும்பத்தினருக்கு தான் வீர வணக்க நிகழ்வு செய்கிறேன், விளக்கேற்றுகிறேன் என்று அந்த செய்தி. அதனை தொடர்ந்து ஒலி வடிவில் மட்டும் நடந்த ஒரு கலந்துரையாடல் என்று சொல்வதை விட விவாதம் என்று குறிப்பிடலாம். அந்த நிகழ்வில் கார்த்திக் மனோகரனோடு அந்த நெறியாளர் ஹரிஹரன் என்று நம்புகிறேன், அவர் நீங்கள் இதை ஏன் முன்னெடுக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு அவர் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து சிறிது நேரத்தின் பின்னர் காசியானந்தன் அண்ணன் அவர்களையும் அந்த கலந்துரையாடலில் இணைத்துக் கொண்டார். அந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக காசியானந்தன் அவர்கள் எதிர்பாராத கார்த்திக் மனோகரனின் கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். அந்த நிகழ்வுகளை பற்றிய அவரது அனுபவத்தையும் நடந்தது என்ன என்பதையும் தெளிவுபடுத்துவதற்காக அண்ணன் காசியானந்தன் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன். வணக்கம் காசியானந்தன் அண்ணா. வணக்கம். இன்ப தமிழ் ஒலி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தி தொலைக்காட்சியின் ஒலி வடிவிலான அந்த விவாதத்தில் நீங்கள் எப்படி இணைத்துக் கொள்ளப்பட்டீர்கள்? நீங்கள் இந்த விவாதத்தில் கார்த்திக் மனோகரனோடு விவாதத்திற்குத்தான் அழைக்கப்பட்டிருந்தீர்களா? அந்த நிகழ்ச்சி என்னை கொஞ்சம் துன்புறுத்திய நிகழ்ச்சி என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் தந்தி நிறுவனம் இருக்கிறது, தந்தி நிறுவனத்தை உருவாக்கிய தந்தை என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய கைகளால் என்னை தமிழ்நாட்டில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் என்னை வளர்த்தெடுத்தார். ஆதித்தனார் ஐயா கைகளில் தான் அந்த காலத்தில் நான் வளர்ந்தேன். அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. அதற்கு பின்னால் ஆதித்தனார் ஐயாவுடைய பிள்ளைகள் சிவந்தி ஆதித்தன், ராமச்சந்திர ஆதித்தன் இருவருமே அதே பாசத்தை, அதே அன்பை என் மீது சொரிந்து என்னை அரவணைத்தார்கள். எந்த அளவுக்கு ஆதித்தன் ஐயா என்னோடு நெருக்கமாக இருந்தார் என்பதற்கு என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை அவர் வெளியிட்டதை நான் சொல்லலாம். உயிர் தமிழுக்கு என்ற பெயரில் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை ஆதித்தனார் ஐயா தான் வெளியிட்டார். அவருடைய செலவில் அதை வெளியிட்டார். இன்னொன்று, அந்த காலத்தில் நான் விருதுகளை விரும்புகிறவன் அல்ல, பட்டங்களை எதிர்பார்க்கிறவன் அல்ல. இருந்தாலும் உணர்ச்சி கவிஞர் என்ற பட்டத்தை, விருதை ஆதித்தனார் ஐயா அவர்கள் தான் எனக்கு வழங்கினார். அது மட்டுமல்ல, இன்றும் எழும்பூரில் நிமிர்ந்து நிற்கின்ற ஆதித்தனார் ஐயாவுடைய சிலைகளின் கீழே அவரை பாராட்டி நான் எழுதிய கவிதையைத்தான் கல்லில் பொழிந்து வைத்திருக்கிறார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். இன்று போனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆதித்தனார் ஐயா குடும்பத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, உறவு அத்தனை நெருக்கமானது. அந்த ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய குடும்ப நிறுவனமான தந்தையில் நேற்று நிகழ்ந்த நிகழ்ச்சி எனக்கு கொஞ்சம் துயரத்தை தருவதாக இருந்தது. நான் எப்பொழுதும் அவருடைய இதழ்கள், அவர்களுடைய வானொலி, தொலைக்காட்சி அனைத்தையுமே பெருமையோடு ஐயா அவர்கள் நிறுவிய வளர்த்த இயக்கம் என்று பெருமைப்படுகிறவன். அதில் நேற்று நடுப்பகல் அந்த தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு ஒரு சிறு அழைப்பு வந்தது. நினைவு கொள்கிறார்களாமே விளக்கேற்றி தலைவர் பிரபாகரனுக்கு, அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அறிய விரும்புகிறோம், நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். சரி என்று நான், எங்கள் ஆதித்தனார் ஐயாவுடைய ஒரு 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 நிறுவனம் என்பதால், நான் அதிலிருந்து இயலாது என்று சொல்லக்கூடாது என்பதால் நான் அதற்கு ஒப்புக்கொண்டேன்.
அந்த நிகழ்ச்சியை அவர்கள் என்னோடு பொருத்திய பொழுது, தொலைபேசியில் தான் பொருத்தினார்கள். பொருத்துகிற பொழுது ஏற்கனவே ஒரு உரையாடல் போய்கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். எனக்கு அது புரியவில்லை, யார் பேசுகிறார்கள் ஒன்றும் புரியவில்லை. அங்கு அந்த இடத்தில் விளக்கேற்றுவது சரி என்று அழுத்தமாக ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். திடீரென்று என்னை அந்த அந்த நேர்காணலில் காட்சி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அந்த நேர்காணலில் அதை நடத்தி கொண்டிருந்தவர் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுது மனோகரனின் மகன் அவன்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான் கார்த்திக், அவர் சில கேள்விகளை வைக்கிறார், நீங்கள் அதற்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் என்றார். இது எனக்கு விருப்பம் இல்லை, இதில் கலந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் இயலாது என்று சொன்னால் காசி ஆனந்தன் ஓடிவிட்டான் என்று சொல்லுவார்கள். ஆகவே துணிச்சலாக சரி என்ன பேசுகிறார்கள் பார்க்கலாம் என்று நான் தலையை அசைத்தேன். அவரும் பேசினார், நானும் பேசினேன். நடந்த அந்த அந்த உரையாடலை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒன்று, நான் சொன்னேன், நீங்கள் 50 பேர் விளக்கு கொளுத்த போகிறீர்கள். இந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சி இருக்கிறது, இந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சியில் ஒரு 50 பேர் கலந்து கொள்ளப் போகிறீர்கள், தலைவர் இல்லை என்று சொல்லி. ஆனால் 50 லட்சம் பேர் தமிழீழ மக்கள் ஈழத்திலும் உலகெங்கும் பரவி வாழ்கிறார்கள். அந்த 50 லட்சம் தமிழர்கள் நெஞ்சத்திலும் உயிரோடு தலைவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 50 பேர் அவர் உயிரோடு இல்லை என்று சொல்கிறீர்கள், இந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். 50 லட்சம் தமிழர்கள் அவர் உயிரோடு வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னேன். இதை சொன்னவுடன் அது எப்படி நீங்கள் நம்பலாம், அது துவாரகா சொன்னவுடன் எப்படி துவாரகா என்று நம்பலாம் என்று சொன்னார்கள். நான் உடனே சொன்னேன், நான் முன்பே இன்பத்தமிழ் வானொலியை சொல்லி இருக்கிறேன், இந்த உலகம் தோன்றியதிலிருந்து என்று வரை உலகில் யாராவது ஒரு தலைவருடைய மகள் நான் வந்திருக்கிறேன், நான் தான் இனி வழிகாட்டப் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களா? நடந்திருக்கிறது உண்டா இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்காவது என்று கேட்டேன். ஒரு பெண் அப்படி சொல்ல மாட்டாள். ஏனென்றால் அவள் வழிகாட்ட வருகிறவள் நின்று மக்கள் நடுவில் நின்றுதான் வழிகாட்டப் போகிறாள். அவள் ஓடி ஒளிய வரவில்லை. ஆகவே அவள் சொல்வது உண்மை. அது மட்டுமல்ல, அவள் பேசிய பொழுது அதே எங்களுடைய தலைவருடைய மென்மையான குரலில் அவள் பேசினாள். தொடர்ந்தும் இன்று வரை அதே தலைவருடைய குரலைத்தான் நான் அவளுடைய குரலில் கேட்கிறேன். ஆகவே நெடுமாறன் அவர்களும், மதிப்புக்குரிய தலைவர் நெடுமாறன் அவர்களும் நானும் துவாரகா எங்களோடு பேசிய பொழுது அவரை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகும் அவர்கள் விடவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் அந்த பேசியவர் கார்த்திக் என்றவர் சொன்னார், ஒரு 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 கூட பிறந்த ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள், நம்ப மாட்டீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், துவாரகாவை விட பிரபாகரனுக்கு நீங்கள் தான் குடும்பமா என்று நான் கேட்டேன். துவாரகா மகள், சொந்த மகள், அவளை விட நீங்கள் என்ன பெரிய குடும்பம் பிரபாகரனுக்கு என்று நான் கேட்டேன். அதையை தொடர்ந்தும் அவர்கள் விடவில்லை. ஒரு சகோதரன், ஒரு ஈடிணையற்ற சகோதரன். நான் சொன்னேன், இந்த உலகத்தில் கூட பிறந்த ஒரு சகோதரன் அல்ல, பிரபாகரனுக்கு உலகில் வாழ்கிற 5 லட்சம் மக்கள் சகோதரர்கள். அவர் ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல, அவர் தமிழீழத்தின் சொத்து. அவரை பற்றி பேசுகிற ஜோக்கியதை தனியாக ஒருவனுக்கு கிடையாது. அவர் தமிழீழ மக்கள் அனைவருக்கும் தலைவர், பெரிய தலைவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விளக்கி கொளுத்தி சிலர் குடும்பத்துக்குள் அவர்களுக்குள் சில சிக்கல் என்றால் அது உங்கள் குடும்பத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலே கொண்டு வந்து அம்பலப்படுத்தி விளக்கேற்றி இந்த அசிங்கங்கள் எல்லாம் வேண்டாம் என்கிறேன். சரி, கொடுத்து விட்டு போங்கள். நீங்கள் 50 பேர், நாங்கள் 50 லட்சம் பேர். அது மட்டுமல்ல, இல்லை, ஒரு பெரிய பாசத்துக்குரிய சகோதரன் அல்லவா இதில் இந்த கருத்தை சொல்லுகிறான் என்று கார்த்திக் சொன்னார். உடனே நான் சொன்னேன், சகோதரர்களை நாங்கள் வரலாற்றில், இதிகாசத்தில் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ராமாயணத்தில் வருகிற ராவணனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், விபூஷணன் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே எல்லா குடும்பங்களிலும் இப்படி விபூஷணர்கள் வரலாம் என்று நான் சொன்னேன். சூடாக அந்த அந்த விவாதம் போய்கொண்டிருந்தது. திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவராக அவர் சொன்னார், நீங்கள் வசதியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசுகிறீர்கள் என்றார். நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் டென்மார்க்கில் வசதியாக இருந்து கொண்டு பேசுகிறீர்கள் என்று நான் சொன்னேன். சூடோறிக்கொண்டே போனது விவாதம். அப்படி போய்கொண்டிருக்கிற அந்த 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 சூழலில்
திடீரென்று இல்லை அவரை டிஎன்ஏ ஒரு ஆய்வு பண்ணினால் என்ன என்பது போன்ற ஒரு கருத்தை என்னை நேர்காணல் கண்ட தந்தி அவர் சொன்னார். அதை அவர்களும் சொன்னார்கள். அதற்கான காரணத்தை நான் சொன்னேன். அவள் வந்து விட்டாள் துவாரகா, அவள் மக்களிடையே இன்று நடமாடிக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய தந்தை யார், தாய் யார், உடன்பிறப்புகள் யார் என்று நீங்கள் சொன்னால் முடிந்தது கதை. நீங்கள் அது பிரபாகரன் அல்ல, இன்னொருவர் தான் தந்தை என்று சொல்லுங்கள், காட்டுங்கள் யார் தந்தை என்று சொல்லுங்கள். அல்லது மதிவதனி அல்ல, இன்னொருத்தி தான் தாய் என்று காட்டுங்கள், நாங்கள் உடனே நம்புகிறோம். அவள் பிரபாகரனின் மகள் நிற்கிறாள், வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, எதற்கு டிஎன்ஏ என்று கேட்டேன். அது மட்டுமல்ல, நேற்று என்னுடைய அன்பு தம்பி சேரமான் வெளியிட்டிருக்கிற ஒரு தெளிவான அறிக்கை, டிஎன்ஏ என்பது தேவையில்லை, அது பயனற்றது என்பதை தெளிவாக அவர் நிறுவியிருக்கிறார். அன்பு தம்பி சேரமானுடைய அந்த தெளிவான அந்த விளக்கத்தை கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அவை இதுதான் நேற்று நடந்தது. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் தொலைபேசியை நிறுத்தி கொண்டார்கள். அப்படி நிறுத்தி கொண்ட அதே நேரத்தில் என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை, நான் ஒதுங்கிவிட்டேன். என்னை தொடர்ந்து வழக்கறிஞர், தமிழீழ விடுதலை புலிகளோடு நீண்ட கால ஒரு வரலாறு கொண்ட தொடர்பு கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த என்னை தொடர்ந்து நேர்காணல் கண்டார்கள். அவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் நிறுத்தி கொண்டார்கள். இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு கேள்வி என்னால் மறக்க முடியாது. கார்த்திக் திடீரென்று சொன்னார், நீங்கள் ஈழ விடுதலையை சொல்லி நிறைய காசு திரட்டி கொண்டிருக்கிறீர்கள், பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். எனக்கு கடும் சினமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் எவனாவது உலகத்தில் வாழ்கிற தமிழன் காசி ஆனந்தனுக்கு நான் பணம் கொடுத்தேன் என்று சொல்லுவானா? உங்களால் சொல்ல வைக்க முடியுமா? ஒரு சதம், ஒரு பைசா. ஆனால் காசி ஆனந்தன் தமிழ்நாடு எங்கும் மட்டுமல்ல, அவனுடைய கவிதைகளால், ஒளி நாடாக்களால் பல கோடி ரூபாய்களை இயக்கத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறான். தலைவரே ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறார், மிக நெருக்கடியான கட்டம், எம்ஜிஆர் உதவி செய்வதற்கு முந்தைய காலம், தமிழ்நாட்டில் விடியற்காலையில் 2 மணி வரையில் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு மேடையிலும் புலிகளுக்கு நிதி கொண்டு தாருங்கள் என்று கேட்டு வாங்கி, மேடையில் திருகோணமலையைச் சேர்ந்த தமிழனுங்க இயக்கத்து புலி இருப்பான், அவனுடைய கையில் அந்த படத்தை ஒப்படைத்து ஒரு பெரிய தொகையை அந்த காலத்தில் ஆலை தொழிற்சாலை வாசல்களில் போயிருந்து நான் தன் தொண்டைகளிய கத்துவேன். அதே போன்று மேடைகளில் விடியற்காலை 2 மணி மட்டும் நான் வாய்களிய கத்துவேன். அப்படி நிதி சேர்த்து கொடுத்தோம் நாங்கள். இதை நான் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், உண்மையில் என்னுடைய நிலைமை அதுதான். எங்களை போல் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இழந்தவர்கள் யாரும் இல்லை. நான் பல 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த என்னுடைய தொழிலை இழந்தேன். என்னுடைய மனைவி பல 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த தொழிலை இழந்தாள். என்னுடைய மூத்த தம்பி ஜெயம், அவன் சுகாதாரத்துறையில் அவன் ஒரு அந்த மலேரியா தடுப்பு பிரிவில் ஒரு களப்பணியாளனாக இருந்தான், பெரிய சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தான், அவனுடைய தொழிலை இழந்தான். என்னுடைய அடுத்த தம்பி சுதர்சன், அவன் பார்த்து கொண்டிருந்த தொழிலை இழந்தான். ஒரு குடும்பத்தில் 4 பேர் தங்கள் தொழிலை இழந்த வரலாறு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் எங்கள் குடும்பத்தின் வரலாறு தான். நான் இதை அழுத்தமாக பதிவு செய்தாக வேண்டும். எங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் திடீரென்று நிறுத்திவிட்டு அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. இதில் ஒரு துக்கம் எனக்கு. ஏனென்றால் அவர்கள் ஆதித்தனர் ஐயா அவர்களுடைய அந்த தந்தி நிறுவனத்தில் இப்படி அவர்கள் நடந்திருக்க கூடாது என்பது என்னுடைய ஒரு பணிவான கருத்து. அவர்கள் நிறுத்தினார்கள், சரி நிறுத்தினீர்கள். அதற்கு பிறகு இந்த கார்த்திக் வெளியே போய் ஒரு அறிக்கை வெளியிடுகிறான். என்ன அறிக்கை தெரியுமா? நான் பேசிக் கொண்டிருந்தேன், அவரோடு விவாதித்துக் கொண்டிருந்தேன், காசி ஆனந்தன் விட்டு ஓடினார். அதே போன்று ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்தார், நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இயலாமல் ஓடி போனார். இந்த மாதிரியான, நான் சொல்லக்கூடாத சொல்லை சொல்கிறேன், அயோக்கியத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். இது அழகல்ல. அந்த அளவு சிறுமைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக, சின்னத்தனமான கருத்துக்களைத்தான் இந்த கார்த்திக் மனோகரன், தேசிய தலைவரினுடைய அண்ணனுடைய மகன் என்று உரிமம் கொண்டாடுபவர், பல இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார். அதிலே நீங்கள் குறிப்பாக சொன்ன அந்த விடயம்,
ஊடகத்தில் அனுபவம் மிக்கவன், ஊடகத்துறையில் அனுபவத்துடன் அதனை கேட்டுக்கொண்டிருந்தவன் என்ற முறையில் தந்தி தொலைக்காட்சியினுடைய அந்த செயல்பாடு நீங்கள் விசனப்பட்டிருந்தாலும் நான் ஓரளவுக்கு புரிந்து கொண்டேன். அங்கே நீங்கள் வைத்துவிட்டு ஓடியிருந்தால் உங்களுடைய தொலைபேசியினுடைய அந்த பீப் பீப் சத்தம் கேட்டிருக்கும். ஒன்று. இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியை நெறியாண்ட அவர் இந்த வாதத்தை, அதாவது கார்த்திக் மனோகரனை முதலாவது வார்த்தையிலேயே ஏதோ குழந்தைகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காங்க. வார்த்தைகளை கண்ணியமா இருப்போம் எச்சரித்ததையும் நான் அவதானித்தேன். அவர் உங்கள் மீது வைத்திருந்த மதிப்பு, KS ராதாகிருஷ்ணன் ஐயா மீது வைத்திருந்த மதிப்பினால் அவர்கள் அந்த செவ்வியை, உங்களை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இந்த கார்த்திக் மனோகரனுக்கு இல்லை, அதாவது அந்த நிகழ்ச்சியில் அவமானப்படுத்திவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு அந்த ஊடகவியலாளர் செய்தார் என்று என்னுடைய பார்வை இருக்கிறது. சின்ன பிள்ளைத்தனமாக போய் உடனடியாகவே சாந்தி நேசக்கரத்தோடு உட்கார்ந்து கொண்டு தான் ஏதோ பேசாக பேசினேன், இவர்கள் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று. உண்மையில் நீங்கள் சொன்னதைப் போல் உங்களோடு கேள்வி கேட்கக்கூடிய திராணியோ அல்லது அதே வேளை அந்த அளவு அறிவோ அல்லது அனுபவமோ இந்த தம்பிக்கு ஒரு துளியும் கிடையாது. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய வேதனையான விடயம் என்பதை எங்கள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நீங்கள் எப்படி விமர்சித்தாலும் அண்ணன் காசி ஆனந்தன் போன்றவர்களுடைய அர்ப்பணிப்பு, இதே வேளையில் அண்ணா இந்த கார்த்திக்கு தெரியாததை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வாழுகிற பொழுது தேசிய தலைவரால் மாமனிதர் பட்டம், அதாவது கௌரவம் வழங்கப்பட்டவர் என்று அறிகிறோம். அதனை கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன் அண்ணா. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உளவுத்துறையினர் என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உசாவல் விசாரணை நடக்கிறது மல்லிகையில். எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீரென்று வந்து அதில் ஒருவர் சொன்னார், நீங்கள் இங்கே புரிந்திருக்கிற அந்த பெரிய செயலுக்கு உங்களை உங்கள் தலைவர் கௌரவித்திருக்கிறார், உங்களை உங்கள் தலைவர் கௌரவித்திருக்கிறார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன என்று தெரியவில்லை. என்ன என்று கேட்டேன். உங்களுக்கு மாமனிதர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள், இங்கே நீங்கள் செய்ததற்குத்தான் அந்த பரிசாக தந்திருக்கிறார்கள் என்று என்னை இந்த கொலை வழக்கோடு அந்த நேரத்தில் இழுத்து அவர்களா இவர்களா என்று ஆய்வு செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் சொன்ன போதுதான் எனக்கு அது தெரிந்தது. ஆனால் மாமனிதர் விருது வழங்க தலைவர் முடிவெடுத்த உடனே முதலாவது மனிதராக என்னுடைய பெயரை நினைத்து எனக்குத்தான் அந்த மாமனிதர் விருதை வழங்கினார். என்னை தொடர்ந்து அந்த பட்டியலில் 10 பேர் இருந்தார்கள். சிரித்திரன் சிவா போன்றவர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். அந்த நிகழ்வைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். எனக்கு என்ன என்றால், அப்படிப்பட்ட ஒரு தலைவன், நான் உங்களோட கொஞ்சம் மனம் விட்டு பேச விரும்புகிறேன். நான் பழைய கதை பேசுகிறேன் என்று தவறாக நீங்கள் நினைக்க கூடாது. இந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் இருக்கிறார்களே, நெருப்பு குச்சி நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள், இவர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒவ்வொரு முறையும் தோல்வி கண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு முறை இவர்கள் என்ன சொன்னார்கள், நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், துபாரகா வருகிறாள் என்று நாங்கள் சொன்ன பொழுது சுவிட்சர்லாந்தில் இருந்த ஒரு நித்தியா என்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து, இவள் தான் துவாரகா பாருங்கள் என்று சொல்லி ஒரு போலி விளையாட்டை விட்டார்கள். அது நித்தியா அல்ல என்பது தெரிந்தவுடன் தோற்று போனார்கள். அது துவாரகா அல்ல என்று தெரிந்தவுடன் தோற்று. இது முதலாவது தோல்வி. இரண்டாவது, மட்டக்களப்பில் ஒரு பெண் காசு சேர்த்து கொண்டிருக்கிற படத்தை போட்டு, இவள் தான் இந்த துவாரகா காசு சேர்க்கிறாள் பாருங்கள் என்று போட்டார்கள். அதுவும் போய் அங்கே இரண்டாவது தோல்வி. அதை அடுத்து ஒரு செத்த சடலத்தை காட்டி இது துவாரகாவின் சடலம் என்று போட்டார்கள். அதிலும் தோல்வி. அது மூன்றாவது தோல்வி. அதற்கு பிறகு இந்த மித்துஜா என்று இவர்களால் எடுத்து பொய்யாக சோடிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கில் மூக்குடைப்பட்டு தோற்று போனார்கள். இது நாலாவது தோல்வி. அதற்கு பிறகு இப்பொழுது எங்களுடைய தலைவி துவாரகா வந்து கொண்டிருக்கிறாரே, 4 தடவைகளுக்கு மேல் வந்து விட்டாரே, இது இவர்களுக்கு கிடைத்த 5வது தோல்வி. ஆகவே தோல்விகள் மேல் தோல்விகளை அடைந்து கொண்டு நீங்கள் இந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். இதுதான் உண்மை, பச்சை உண்மை. தோல்வி மேல் தோல்வி. நான் என்ன சொல்கிறேன், மிகப்பெரிய 20 நாடுகளுடனான ஒரு உறவில் சிங்கள படை வெறியர்கள் பெரிய விமானத்தில் வந்து கொத்து குண்டுகளை, நச்சு குண்டுகளை போடுகிற அந்த குண்டுகளின் நெருப்பு, அது போன்று பல்குழல் ஏவுகணை
அதுகளிலிருந்து வருகிற பல்குழல் பீரங்கியின் அந்த அந்த குண்டு வெடிப்பின் மிகப்பெரிய நெருப்பு. அதை போன்றுதான் துப்பாக்கிகளின் வேட்டுகள், சிங்கள இனவரியர்களின் துப்பாக்கிகளின் வேட்டுகள், அதில் பறந்து வருகிற அந்த நெருப்பு. அதே போன்றுதான் கைவீச்சு குண்டுகளின் நெருப்பு, ஒரு பெரிய நெருப்பு வளையம். இந்த மிகப்பெரிய நெருப்பால் எல்லாம் சாகடிக்க முடியாத பிரபாகரனை ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி விளக்கு கொளுத்துகிறீர்கள். இந்த நெருப்பு குச்சி நெருப்பால் எங்கள் தலைவனை நீங்கள் சாகடிக்க முடியாது, உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தமிழீழ விடுதலை வரலாற்றில் தமிழீழ விடுதலை அடையும் வரை அவங்களுக்கு நின்று களத்தில் நின்று வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். முதலில் மகளை களத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கிறான் எங்கள் தலைவன். நாங்கள் அந்த அந்த ஈடுணையற்ற, எனக்கு மகள் தான், ஆனால் என்னுடைய தாய் என்று சொல்கிறேன், அவளின் வழியில் தொடர்வோம். அவளை நான் ஒரு தலைவியாக பார்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த இடைவெளி. அவளே சொன்னாள், 15 ஆண்டுகள் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அதனால் நான் ஏதாவது செய்யலாம் என்று என்னுடைய அப்பா சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், 30 குழுக்களாக பிரிந்து கிடக்கிறார்கள் விடுதலை புலிகள். இது ஒரு பச்சை உண்மை. நாம் ஒழித்து மறைத்து பயனில்லை, உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த பிரிந்து கிடக்கிறவர்களை இணைக்கிற ஆற்றல் ஒரு தாய்க்குத்தானே உண்டு. எந்த பேதத்தையும் மறந்து, ஏன் என்றால் அவள் எந்த குழுவுக்கும் சொந்தமானவள் அல்ல. அது மட்டுமல்ல, பிரபாகரனின் உடலின் குருதியும் அவன் நெஞ்சத்தின் உறுதியும் அதுதான் துவாரகா. தகுதி வாய்ந்த ஒரு தலைவியாக வருகிறாள். ஆகவே அவளுடைய தலைமையில் ஒருங்கிணைந்து இந்த விடுதலை போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஆகும். தம்பி கார்த்திக் மனோகரன் இந்த முன்னெடுப்பை முன்னெடுக்கிறார். இந்த முன்னெடுப்பை முன்னெடுப்பதற்கு அவர் முதன்மை காரணமாக அவரும் அவருடைய தகப்பனார் மனோகரன் ஐயா அவர்களும் என்ன காரணத்தை சொல்லுகிறார்கள் என்றால், கார்த்திக் மனோகரன் குறிப்பிடுகிறார், இந்த தலைவருடைய தங்களுடைய சித்தப்பாவை வைத்து பண மோசடியில் ஈடுபட போகிறார்கள் அல்லது பண மோசடி செய்ய போகிறார்கள், அதை தடுப்பதற்கு தனியனாக தான் கிளம்பியிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே வேளையில் மனோகரன் ஐயா அவர்கள் அதே தந்தி தொலைக்காட்சியிலே தெரிவிக்கிறார், இந்த தேசிய தலைவர் என்னுடைய தம்பியை வைத்து அல்லது தம்பியினுடைய வரலாறு பின்னர் எழுதப்படுகிற பொழுது அவர் இப்படி தப்பியோடி வாழ்ந்து மடிந்தார் என்று ஒரு தவறான செய்தி சொல்லப்பட்டு விடுமே என்பதற்காக தான் இந்த விளக்கேற்றலை செய்து அந்த கதையை முடிக்க நினைப்பதாக சொல்லுகிறார். ஆனா நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? நான் இரண்டுக்கும் சொல்லியாக வேண்டும். ஒன்று, காசு சேர்ப்பதற்காக, காசை சுருட்டுவதற்காக சிலர் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை நினைக்கிற பொழுது துயரமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரியும், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இயக்கத்தின் காசை, அந்த காலத்திலேயே வெளியில் போன காசை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற புலிகள் இயக்கத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள் பலர் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்து நேரடியாக தங்கையை ஆதரிக்கிற நிலையில் இல்லை. அது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அது வேறு. அவர்களை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இந்த ஆர்வத்தோடு இந்த விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி அதுதான் முதன்மையானது. தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நெருப்பு வளையத்தை தாண்டிய பாய்ச்சல் வேறொன்றுமில்லை, தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி. இல்லை என்றால் இந்த 30 குழுக்களின் உடைவுகளுக்குள் அது நொறுங்கி போயிருக்கு. இன்றைக்கும் அந்த அவர் வருகிறார், அவருடைய பிள்ளை வருகிறாள் என்பது ஒரு தொடர்ச்சி. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது தமிழீழம் எங்கும் பொங்கி பாய்கிற ஒரு பெரிய பேரெழுச்சி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒன்று, இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது ஒன்றை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து இன்னொன்று சொன்னீர்கள், சரித்திரம் தவறாக எழுதப்பட்டுவிடும் தன்னுடைய தம்பியை பற்றிய சரித்திரம் என்று ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒரு விடுதலை போர்க்களத்திலிருந்து ஒரு தலைவன் தப்புவது என்பது அது அவன் ஒரு கோழையாக ஓடி போகிறான் என்று பொருள் அல்ல. எந்த காரணம் கொண்டும் அது ஒரு தலைவன் ஒரு கோழையான நிலையில் தப்புகிறான் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், லெனின் ரஷ்ய விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது பல நாடுகளில் போய் மறைந்திருந்து போரை நடத்திய காலம் ஒன்று உண்டு. அந்த ரஷ்ய மக்கள் யாரும் லெனின் ஒளிந்து போய்விட்டார், தலைமறைவாகிவிட்டார், கோழையாகிவிட்டார் என்று சொன்னது கிடையாது.
அதை போன்றுதான் ஈரானில் ஷாமன்னருடைய கொடுமை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கொமேனி அவர்கள் தப்பி போய் வெளிநாட்டில் இருந்துதான் ஈரானுடைய விடுதலைக்காக போராடினார். எல்லாவற்றையும் விட நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்ல வேண்டும். இந்திய விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எத்தனை நாடுகள் எல்லாம் தப்பி ஓடி, எங்கெல்லாம் சென்று, நீர்மூழ்கி கப்பலில் கூட ஓடி சென்று அவர் மலேசியா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகளை எல்லாம் அடைந்து வெளியில் இருந்துதான் கடைசி வரை நேதாஜி போராடினார். ஆகவே வெளியே ஓடுவது ஒரு தலைவன் தன்னை காத்து கொள்வதற்காக ஒளிந்து மறைந்து ஒரு கோழைத்தனமாக நழுவுகிறான் என்று பொருள் அல்ல. அவன் தன்னுடைய தாயகத்தின் விடுதலை எண்ணி நிமிர்வோடு பயணம் தொடர்கிறான் என்றுதான் அதற்கு பொருள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 15 ஆண்டுகள் பலருடைய கருத்து அல்லது இந்த எதிர்ப்பு அல்லது அதிலே நம்பிக்கை இல்லாதவர்களுடைய சிந்தனையில் வருகிற ஒரு விடயம், 15 ஆண்டுகள் மௌனமாகத்தானே இருந்தார் என்று. ஆனால் அவரோடு உறவை பேணியவர்கள் நீண்ட காலமாக உறவை பேணி இருக்கிறார்கள் என்பது தனிப்பட்ட முறையில் இப்பொழுது பலரால் தெளிவுபடுத்தப்படுகிறது. அந்த 15 வருட மௌனம் என்பதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் அண்ணா? தலைவர் பிரபாகரன் அவர்கள், அவருடைய கையில் உருவாகிய புலிகள் வெளியில் இருக்கிறார்கள், கவனமாக இந்த இடைக்காலத்தில் போர் நகர்வை அவர்கள் நகர்த்துவார்கள், போராட்ட நகர்வை நகர்த்துவார்கள் என்று அவர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அதே நேரத்தில் தலைவர் சும்மாவும் இருக்கவில்லை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் 15 ஆண்டுகள் என்று நினைத்திருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தமிழீழ மண்ணின் விடுதலையை எப்படி கொண்டு போவது என்பதை பற்றி முழுமையாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த நெருப்பு வளையத்திலிருந்து தலைவர் தாண்டியவுடன் அவருடைய உடல் காயப்பட்டது. அவருடைய உடலில் மிகப்பெரிய காயங்கள், அது தொடர்ந்து உடலில் நோய்கள், எல்லாவற்றோடும் போராடி கொண்டும் தமிழீழத்தின் எதிர்காலத்துக்கு என்ன என்று திட்டமிட்டு கொண்டுதான் இருந்தார். அப்படி திட்டமிட்ட நிலையில் நம்பிக்கைக்குரிய ஒருவர் களத்தில் இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பத்தில் தாயும் இருக்கிறார், பக்கத்தில் மனைவி இருக்கிறாள் மதிவதனி. 2 குழந்தைகளை களத்தில் இழந்த பிறகு தங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுத்து பிறக்கிற குழந்தைகளை மடியில் வைத்து தாளாட்டி மகிழ வேண்டும் என்று நினைக்கிற தந்தை தாயின் உள்ளத்துக்கும் இந்த பிள்ளையும் போகட்டும், போய் தொடர்ந்து போகட்டும், எங்காவது எது வந்தாலும் சரி என்று வழி அனுப்பி வைக்கிற அந்த மனநிலை இருக்கிறதே, அந்த தலைவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு பெண், அவள்தான் மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு மகள், அவளையும் களத்துக்கு அனுப்புகிற அந்த மிகப்பெரிய தலைமை நான் எங்கேயும் பார்த்ததில்லை உலகத்தில். சில நேரங்களில் தலைவர் உலக விடுதலையாளர்கள் அனைவரையும் மிஞ்சி நிற்கிறார். நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், மாசேதுங்கோ, லெனினோ அல்லது சேகுவேராவோ அல்லது ஹோச்சிமினோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ கூட ஒரு போர்க்களத்தில் அவர்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்த 3 தலைமுறை நின்றதில்லை. ஆனால் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பிரபாகரனுடைய தந்தையும் தாயும் ஒரு தலைமுறை, பிரபாகரனும் மனைவியும் 2வது தலைமுறை, அவனுடைய பிள்ளைகள் மூவரும் 3வது தலைமுறை. 3 தலைமுறை ஒரு போர்க்களத்தில் நின்ற, ஒரு போர்க்களத்தை நடத்திய ஒரு மாபெரும் வீரன் எங்களுடைய தலைவன். அந்த தலைவனை உங்களுடைய நெருப்பு குச்சி ஒன்றும் செய்யாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேண்டுமானால் ஒரு 50 பேர் கூடி கலைந்து விட்டு போங்கள், அவ்வளவுதான். அந்த நிகழ்ச்சி கூட மிக ரகசியமாக ஒரு தேசிய தலைவனுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியையே திராணியோடு துணிச்சலாக மக்கள் ஆதரவோடு இந்த பெரும் தலைவனுக்கு ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய வல்லமை இல்லாத கார்த்திக் மனோகரன் காலை 10 மணிக்குத்தான் அறிவிப்பார், 2 மணிக்கு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவரோடும் ஆதரவாளர்களாக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழீழ விடுதலை என்கின்ற எண்ணங்களில் இருந்து விலகி வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரோடு அணி சேர்ந்திருக்கிறார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 4 நாட்களாக உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உருவாக்கம் அல்லது அவர்களுடைய செயல்பாடு வடிவம் பெறுகிற இந்த வேளையிலே தான் அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. டென்மார்க் தமிழீழ விடுதலை புலிகள் இதற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டார்கள். அதே வேளையில் அனைத்துலக தொடர்பகம், இதுவரை காலமும் மௌனம் சாதித்த அனைத்துலக தொடர்பகம், துவாரகாவினுடைய வருகையின் பொழுதும் மௌனம் சாதித்து தொடர்ந்து இப்பொழுது 2 விடயங்களையும் ஒன்றாக ஒரே செயற்பாட்டின் வடிவமாக
அது வெளியிட்டிருக்கிறது. அதனை சார்ந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அத்தனை குழுக்களும் நேற்று ஒரு சந்திப்பை நடாத்தி தங்களுடைய வெளிப்பாட்டை இந்த வீரவணக்க நிகழ்வை மட்டுமே அதிகமாக சாடியிருக்கிறார்கள், எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடுங்கள் அண்ணா, கடந்த இந்த 15 ஆண்டுகளில் உருவான பல கட்டமைப்புகள், செயற்பாட்டு கட்டமைப்புகள் அத்தனையையும் விஞ்சியவராக ஒரு தேசிய தலைவருடைய உறவினன் என்கின்ற உரிமத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எந்த ஒரு துளி செயல்பாட்டாளராகவும் இல்லாத அல்லது இருக்க விரும்பாத அல்லது இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த குடும்பம் செய்கிற பொழுது நீங்கள் சொன்ன லட்சோப தமிழர்கள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மாவீரர் தினத்தையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களையும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக கட்டமைப்புகளுக்கு வல்லமை இல்லையா இந்த ஒரு தனி மனிதனை நிறுத்துவதற்கு அல்லது அவருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு, அவரை புரிய வைப்பதற்கு என்பது ஒரு நியாயமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? அப்படி பிரிந்திருக்கிறவர்கள் இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நானும் கவனித்திருக்கிறேன். கொஞ்ச நாட்களாக இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடர வேண்டும். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரை கருத்து வேறுபாடு கொண்டு எங்கள் தலைவர் வீரமாகவே அவருடைய அந்த கடைசி முடிவு இருந்திருக்கும். அவர் இறந்திருக்க வேண்டும் என்ற உணர்ச்சியோடு அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் பொறுமை வெடிக்கிற சில விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அவர்களுடைய உணர்வு சரியோ பிள்ளையோ அவர்கள் ஒரு தூய்மையான உணர்வோடு தான் தலைவை பார்க்கிறார்கள். அது எனக்கு தெரியும். ஒரு சிலர் அவர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் இன்று துவாரகா வந்துவிட்ட பிறகு அவர்கள் அதை புரிந்து கொண்டு, நான் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நீங்கள் அனைவரும் இன்று தனித்தனியாக நின்று இயங்குகிற கட்டமைப்புகள் வைத்திருக்கிற நீங்கள் அனைவரும் கூடுங்கள் ஒரு இடத்தில், துவாரகாவின் தலைமையில். ஏனென்றால் அவள் ஒரு தாய், தகுதியானவள், தலைவரின் பிள்ளையாக வருகிறாள். கூடுங்கள், ஒரு தலைமை குழுவை அமையுங்கள். அந்த குழுவில் நீங்கள் எல்லோருமே இருங்கள். உங்களோடு கூட துவாரகா கலந்து பேசி முடிவுகளை எடுக்கட்டும். உங்களுடைய முடிவுகள் தான் அந்த முடிவுகளாக இருக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் விரைவில் வர வேண்டும். நீங்கள் எல்லா பிரிவுகள், இடையே இருக்கிற வேறுபாடுகள் அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மிக விரைவில் நீங்கள் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைய வேண்டும், ஒன்ற வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். காலம் விரைந்து ஓடுகிறது. நான் இன்னொன்றையும் சொல்லுவேன். இந்த நேரத்தில் 18ஆம் தேதி மாலையில் 2 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் தலைமகள் துவாரகாவின் வழிகாட்டலில் ஒரு பெரிய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாடு முற்றிலும் ஈழத்தின் இனஅழிப்பு குறித்த மாநாடாகவே இருக்கும். அந்த இனஅழிப்பு என்பதற்கான நாள், அந்த படுகொலை நாள் மே 18 என்ற அந்த உண்மையை உடைத்து நொறுக்குவது போல், இல்லை அது நெருப்பு குச்சி நாளுந்தான் என்பது போல் அதை திசை திருப்புகிற அந்த நெருப்பு குச்சி நிகழ்ச்சி போன்றவற்றிலிருந்து ஒதுங்கி நீங்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிற 18 மாலையில் நடைபெறுகிற அந்த துவாரகா வழிகாட்டலில் நடைபெறுகிற உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோடு நான் வேண்டுகிறேன். கார்த்திக் மனோகரனுடைய இந்த நிகழ்வு பெரிய அளவில் இடம்பெறப் போவதில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் அல்லது இது ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பயணத்தில் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாது. ஏனென்றால் இந்த மனோகரன் குடும்பம் எனக்கு துக்கமாக இருக்கிறது. தலைவருடைய அண்ணன் என்று சொல்லும் பொழுது துக்கமாக இருக்கிறது. இந்த மனோகரன் குடும்பம் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்கிய அறப்போராட்ட காலத்திலும் சரி, தந்தை செல்வாவின் தலைமையில், ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, தலைவர் பிரபாகரன் தலைமையில் பொது சிறு நிகழ்ச்சியில் கூட பங்கெடுத்ததில்லை. எங்காவது ஒரு கூட்டத்தில் கொடியை பிடித்துக் கொண்டு, புலிகளின் கொடியை பிடித்துக் கொண்டு நின்றதாகவோ, அல்லது எங்காவது ஒரு இடத்தில் ஒரு புலிகளுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி செய்து கொடுத்ததாகவோ, அல்லது எங்காவது அந்த புலிகளுக்கு நிதி சேர்த்து வழங்கியதாகவோ, அல்லது அந்த 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 விடுதலை புலிகளை அரவணைத்து வெளிநாடுகளுக்கு எடுத்து அவர்களுக்கு
தேவையான வசதிகளை செய்து கொடுத்ததாகவோ, இலங்கையிலும் சரி வெளியிலும் சரி பிரபாகரன் குடும்பம் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு அணுவளவும் பங்கெடுத்ததில்லை. அவர்கள் பங்கெடுக்கிற ஒரே ஒரு நிகழ்வு இந்த நெருப்பு குச்சி நிகழ்வு. இந்த நெருப்பு குச்சி நிகழ்வு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒன்றும் செய்யாது என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாகும். துவாரகாவின் வழிகாட்டலில் நடைபெறுகிற நிகழ்வுகளில் கூட துவாரகாவின் பிரசன்னத்தை காண முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அல்லது அதை என்ன காரணம் என்று ஒரு சிலர் என்னோடு தனிப்பட்ட முறையில் கேட்கிறார்கள். என்னை உங்களை இப்பொழுது தனிமைப்படுத்தியவர்களாக, பொய்யுரைப்பவர்களாக, ஒரு போலியான விடயத்தை பிரச்சாரப்படுத்துபவர்களாக பார்க்கிறார்கள். நம்பிக்கையின் அடிப்படையிலும் அர்ப்பணிப்போடு இந்த சவால்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற துணிகரமான செயல்பாடாகத்தான் நீங்கள், நாங்கள் எல்லோரும் இப்பொழுது பல நூற்றுக்கணக்கானவர்கள், பல ஆயிரக்கணக்கானவர்கள் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அணி வெற்றி பெற வேண்டும். ஆனால் துவாரகாவினுடைய மறைமுக வாழ்க்கை என்பது இப்படியாக அவர் செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்களை மீண்டும் ஒருங்கிணைக்க அவர் மக்களோடு அவ்வப்பொழுது தோன்றி அந்த நிகழ்ச்சிகளின் பெயரில் மட்டும் துவாரகா இல்லாமல் பிரசன்னமாகி இருந்து அதனை வழிநடத்துவது என்பது பல இடையூறுகள் இருக்கிறது, பல இடைஞ்சல்கள் இருக்கிறது, எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பல விடயங்களை அறிந்தவனாக உங்களிடம் கேட்கிறேன். மக்கள் சார்பில் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஏன் அவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகப்படியாக சம்பவங்களில், செயல்பாடுகளில், அவர் வழிநடத்துகின்ற செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? துபாரகா அவர்கள், நான் சொன்னேன், மக்களிடையேதான் நடமாடப் போகிறார் என்று பல தடவைகள் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆகவே அவர் மக்களோடு மட்டுமல்ல, உலக நாடுகளின் அரசுகளோடு வெளிவழியாக செயல்படுகிற ஒரு காலம் விரைவில், மிக விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். ஊடகம் என்கின்ற முறையிலே உங்களுக்கு இடம்பெற்ற அந்த நிகழ்ச்சி மனதுக்கு வருத்தம் தந்தது, மிகுந்த ஆத்திரத்தை எனக்கு ஏற்படுத்தியது. இந்த அளவு சின்னத்தனமான ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்டார், உங்களை இந்த அளவு கோபப்படுத்தினார் என்பது மனதுக்கு வருத்தமான விடயமாக இருந்தது. நீங்கள் நிச்சயமாக அதிலிருந்து இவருடைய எத்தனையோ சவால்களை சந்திக்கிறீர்கள். இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய வயது, உங்களுடைய அனுபவம், நீங்கள் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக சிறு வயதில் இருந்து பயணித்தது, அதாவது சீருடை அணிந்து தலைவரோடு நிற்கிற வகையிலும், அதற்கு பின்னர் எழுச்சியை ஏற்படுத்துகின்ற உணர்ச்சி கவிஞர் என்ற ஒரு பட்டத்தோடு நீங்கள் பயணித்து எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் உணர்ச்சிகளை, உணர்வுகளை அந்த விடுதலை போராட்டத்தின் பக்க பலமாக, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒருங்கிணைத்த பணியில் பாடல்கள் நிச்சயமாக பெரும் பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் அனுபவ ரீதியாக இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சிகளில் அந்த பாடல்களை ஒளிபரப்பி அந்த பாடல்களுக்காகவே மக்கள் அள்ளி வழங்கியதை நான் கண்கூடாக கண்டு அனுபவித்திருக்கிறேன். அந்த விதத்தில் ஒரு மனதுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும். எப்படித்தான் இவர்கள் விமர்சித்தாலும், ஏதாவது புதுவை ரத்னதுரை ஐயாவுடைய கவிதையை போட்டாலோ, இளந்திரியன் இன்பத்தமிழியை ஊடக போராளியாக நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு தெரிவித்தாலோ, இவர் அப்பொழுது அப்படி இருந்தார், இப்பொழுது இப்படி மாறிவிட்டார் என்று பேசுகிறார்கள். நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகிற பொழுது இப்படியான எதிரிகளின் கல்வீச்சுக்கள் எல்லாம் வருவது இயல்புதான். இதையெல்லாம் தாண்டித்தான் போயாக வேண்டும். ஆனால் நான் மிக பெருமையோடு உங்களை நான் பாராட்டுவேன். ஏனென்றால் பல கவிஞர்கள் ஈழ விடுதலை பற்றி பாடுகிறார்கள். பல அரசியல் உணர்வோடு பல புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஊடகங்களில் பலர் வெடிக்கிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மிக முக்கியமான வரலாற்று தேவையுள்ள ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றுகிற பணியை தமிழீழ விடுதலை போராட்ட வரலாறு என்றைக்கும் மறக்காது. நான் இதை சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் ஒரு களத்தில் நிற்கும் என்னை
களத்தில் நின்று போராடுகிற என்னை அல்ல களத்தில் பங்கு கொண்டிருக்கிற என்னை அடுத்தவர்கள் ஒரு பக்கம் விமர்சிக்கிறார்கள், அது வேறு. ஆனால் இந்த கருத்து பரப்புரை துறையில் அப்ப நான் முன்பு சொன்னதை போல போராட்ட காலத்தில் ஓடி ஓடி வந்து ஒவ்வொருவரும் பெரிய தாங்கள் தான் கருத்து பரப்புரைக்கு முதன்மையான இடம் தருவதாக சொல்லி நின்றவர்கள் எல்லாம் இன்று ஒருவரையும் காணவில்லை. அது மட்டுமல்ல, சிங்கள ஆட்சியாளரின் குரலாகவே மாறிப்போன ஒலிபரப்பு நிலையங்கள் எனக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில், மிக நெருக்கடியான காலகட்டத்தில், தமிழீழ விடுதலை போராட்டத்தை திசை தவறாமல் கொண்டு செல்லுகிற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடுகிற தலைவருடைய திருமகள் துவாரகாவினுடைய பக்கத்தில் நின்று நீங்கள் முழுமையாக அந்த 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 உணர்வை புரிந்து கொண்டவராக ஒரு பரப்புரையை செய்வது உண்மையிலேயே ஒரு பெரிய, என்னை பொறுத்தவரை அதை எப்படி நான் பாராட்டுவது என்று சொல்வது ஒரு சிறிய அளவிலான ஒன்றாக இருக்கும். ஆகவே நீங்கள் பெரிய பெரிய பணியாற்றுகிறீர்கள். இன்னும் ஒன்றையும் நான் சொல்லுவேன். இப்படி சொல்லுகிற பொழுது பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள் துவாரகாவோடு இணைந்து செயலாற்றுகிறார் என்று காசி ஆனந்தன் சொல்கிறார் என்று அதையும் குறை கூறுவதற்கு 4 பேர் வருவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரபாகரன் அவருடைய தொலைக்காட்சியை அனைவருக்கும் தான் தருகிறார், எல்லோருக்கும் தான் தருகிறார், பல கருத்துக்களை கொண்டவர்களுக்கும் தருகிறார். அந்த கருத்து மேடையில் எழுகிற அந்த அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு எது சரி எது பிழை என்பதை மக்கள் முடிவு செய்வதற்கு விடுகிறார். ஆகவே அவர் நடுநிலையில் நின்று அதே நேரத்தில் சரியானதை செய்கிறார் என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். பிரபாகரன் தம்பி அவர்களே, உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் பல்லாண்டு வாழ்க. நன்றிகள் அண்ணா. இந்த பாராட்டுக்கள் கூட பல கல்லறிகளை வாங்கும். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் ஏற்கனவே படித்த ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டேன். அதை இப்பொழுது முற்றுமுழுதாக உள்வாங்கி இருக்கிறேன். அந்த கேள்வியையும் நீங்கள் அனுபவஸ்தன் என்கின்ற முறையில் இன்று இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கிற ஒரு விடயம், அதாவது ஒரு சமுதாயத்தில் பிரச்சனைகள் உருவாவதற்கு அல்லது பிரச்சனைகளுக்கான காரணமாக 2 தரப்பினர் பார்க்கப்படுகிறார்கள். ஒன்று தெரியாமல் பேசிக்கொண்டிருப்பவன், இன்னும் ஒன்று தெரிந்து கொண்டு மௌனமாக இருப்பவன். என்னுடைய பார்வையில் இன்றைய களத்தில் தெரிந்து கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அதனால் தெரியாமல் அலட்டிக் கொண்டு இருப்பவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது பெரிய ஒரு முழுமையான உண்மையை நீங்கள் சொல்கிறீர்கள். இதனால் தான் நடுநிலையில் நின்று அவர்களை நெறிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் தான் நெறிப்படுத்துகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். இப்ப நேற்று என்னை நேர்காணல் கண்டது கூட ஒரு ஊடகம்தான். ஆனால் சரியான நிலையில் நின்று இந்த இயங்க வேண்டியவர்கள் இயங்காமல் வாய்மூடி இருக்கிறார்களே, அவர்களுடைய நெஞ்சை தொடுவது போல, அவர்களுடைய மூடி இருக்கிற வாய்களை திறப்பது போல, அவர்களையும் இந்த வெளியில் வந்து உள்ளே விழுங்கி கொண்டிருக்காமல் தேவையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு உறுதி எடுக்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் அவர்களை தள்ளுகிறீர்கள். அது ஒரு பெரிய பணி, மிகப்பெரிய பணி. அதுதான் இன்று தேவை. நீங்கள் சொல்வதை போல தெரியாதவர்கள் வாயடித்துக் கொண்டிருப்பது ஒன்று, தெரிந்தவர்கள் வாய் மூடி கொண்டிருப்பது ஒன்று. வாயடிக்கிறவன் வாயடித்துக் கொண்டிருக்கட்டும், அது வரலாற்றில் அப்படி பல பேர் தெரிவில் என்று வாயடித்து வீணாகி போனார்கள். ஆனால் பயன்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய வாய் மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்பாடு அனைத்துமே எதிர்வருகிற காலத்தில் கூடுதலாக தமிழீழத்துக்கு தேவை. இன்றைக்கு தமிழீழம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இதுவரையில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியும், நன்றாக தெரியும். அதை நாங்கள் திரும்ப திரும்ப உலகின் பல அரசுகளிலும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலை என்பது முள்ளிவாய்க்காலோடு முடிந்து விடவில்லை, அதை விட கடுமையாக இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் நன்மையில் நடந்த 6வது திருத்த சட்ட எதிர்ப்பு கருத்தரங்கில் கூட அதைத்தான் அழுத்தமாக சொன்னேன். தமிழீழம் என்று ஒரு நாடு ஈழத்தில் இல்லை என்று சொல்லுகிறான் சிங்கள அரசு, சிங்கள ஆட்சி, சிங்கள இனவெறி, அந்த அந்த கொடுங்கோன்மை. தமிழீழமே இல்லை என்கிறான். தமிழீழம் இல்லை என்று எப்படி இவன் சொல்வான்? அப்படி ஒரு காலம் இதுவரையில் இருக்கவில்லை. நான் தந்தை செல்வாவோடு கூட்டத்தில் கலந்து கொள்ள காலத்தில் மேடைகளின் பின்னால் தமிழீழம் தமிழர் தாகம் என்று எழுதுவேன். பின்னால் அதைத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று மாற்றி கொண்டு வந்தார். ஆகவே அப்படியெல்லாம் சொன்ன காலம் ஒன்று இருந்தது.
துப்பாக்கி கையில் இருந்ததால் பிரபாகரன் காலத்தில் கூட, தலைவர் பிரபாகரன் காலத்தில் கூட சொல்லக்கூடியதாக இருந்தது. இன்று நம்மால் முடியவில்லை. தமிழீழம் என்று சொன்னால் உடனே நீ தலைப்படுத்தப்படுவாய், சிறையில் தள்ளப்படுவாய். இந்த கொடுமை, தாயகத்தின் தனித்தன்மையை, the identity of our homeland and our nation, அது அழிக்கப்படுகிறது. that is being destroyed, அழிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு காலம் இதுவரை இருந்ததில்லை. ஆகவே இந்த காலம் ஒரு மிக பொறுப்பான காலம். நீங்கள் சொல்வதை போல் மூடிய வாய்கள் திறக்க வேண்டும். செயலற்றிருக்கும் தமிழ் உணர்வாளர்கள் செயலாற்ற வேண்டும். மிகுந்த நன்றிகள் அண்ணா. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உலகளாவிய ரீதியில் நடைபெறவிருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆதங்கங்களையும் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் பயணிக்க வேண்டிய பயண பாதையையும் நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.